அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்ஆர்பியில் நடந்த குரூப் டி எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்து வரோம். இது 17வது சீரிஸ் வீடியோ. வாங்க உள்ள போகலாம். 4th December நடந்த ஷிஃப்ட் 3 பார்க்கலாம். இஃப் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா இஸ் 143 plus x, find the x. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கண்டுபிடிக்க வேண்டியது மீடியனு. ஸோ இந்த மீடியனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியன் இஸ் ஈக்குவல் டு L plus n by 2 minus of CF by F, the whole bracket வரும் சரியா, into H. ஸோ இப்போ L என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, L equal to இருக்கிறதுல எதில் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியோட டேட்டாவோட லோயஸ்ட் வேல்யூ எவ்வளோனா 145. அடுத்து n by 2. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த CF இந்த வேல்யூ ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 51 கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் n. n by 2 அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ கிடைச்சிருக்கப்போ 25.5. அடுத்து CF கண்டுபிடிக்கிறது இது 4, இது 4 7 11 18 29, இது ஒரு 11 ஆட் பண்ணோம்னா 40 46 51. இந்த வேல்யூ தான் வந்து என்ன எழுதியிருப்போம். சிஎஃபோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி உள்ள டேட்டா இதுதான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டா என்னன்னு பார்த்தோன்னா 11. அது ஃப்ரீக்வன்சி எவ்வளவு 18. ஸோ இந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மீடியன் ஈக்குவல் டு எல்லாரோட வேல்யூ 145. இந்த வேல்யூலாம் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 145 25.5 11 by 18 into 5. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 14.5 by 18 into 5 18. சரிதானா? இதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 14 into 5 70. இது ஒரு 72.5 by 18 145 plus 72.5 by 18. இதோட வேல்யூ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 கிட்ட கிடைக்கும். 4 18 72. ஸோ இது 4 சம்திங் கிட்ட கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ 140. 5 plus 4 149. இதில் இதோட வேல்யூ எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 143 plus x. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நியர்பை 6 கிடைக்குது. இந்த வேல்யூ 6 அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளை 50% தள்ளுபடியில் விற்ற பிறகு கிடைக்கும் லாப சதவீதம் 30 ஆகும் எனில் குறித்த விலை உயர்வு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா மார்க்கெட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 plus profit by 100 minus discount. சரிதானா? ஓகே, இது அப்படியே எழுதுமா? மார்க்கெட் பிரைஸ் தெரியுமா? தெரியாது. காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் பிரைஸ் 100ன்னு எடுத்துக்கிடுதோம். மார்க்கெட் பிரைஸ்லேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிச்சு 30% கிடச்சிருக்கு. டிஸ்கவுண்ட்டு போக மிச்சம் 50. அப்போ 130 by 50 into 100 அடி கொடுத்தோம்னா 2 260. ஸோ இதுலேருந்து 100 கழிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். 160% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
a number of the prime numbers lying between the 386 and 395. சரிதானா? ஸோ இது ரெண்டு கடையில் எத்தனை நம்பர் பகா எண்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்னா 387, 389, 391, 393, 395 இன் பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. 395 இது 5ஆல் அடிவிடும். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்லாம் எழுதலை, ஏன்னா எல்லாமே 2ஆல் அடிவிடும். இது 3ஆல் அடிவிடும். ஏன்னா 3 7 10, 10 கூட 8 கூட்டினா 18, 18ங்க 3ஆல் அடிவிடும். ஸோ அதை கேன்சல் பண்ணியாச்சு. இது 19 வரும், இது 20, 21, இதுவும் 3ஆல் அடிவிட்டுரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 நம்பர் தான். இது 5, 7, 9, 11ஆல் அடிவிடுதான் பாருங்க. 33 5 59 வராது. 33 6 இங்கே வராது. 13ஆல் அடி விட்டுச்சுன்னா 26 39 இங்கே ரிமைனிங் வராது. இங்கே 26 போக மிச்சம் 12 129. இது அடி விடுமா? 130 அது வராது, வாய்ப்பு இல்லை. 17 34 மிச்சம் 4 மிச்சம் 51 இது அடிவிடும் 17ஆல். ஸோ ரிமைனிங் கூட ஒரே ஒரு நம்பர் தான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லா டேபிளும் தெரியணும். அதாவது நமக்கு வந்து இதில் தெரிய வேண்டிய மெயினான விஷயமே வந்து பகா எண்களுக்கான டேபிள்ஸ் வந்து தெரியணும். சரிதானா? பிரைம் நம்பருக்கான வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1/20 is what percentage of 10/80? 1/20 by 10/80 அப்படியே தலைகளாக போடுங்க. 1/20 இன்ட்டு 80/10 இன்ட்டு 100, இங்கே இன்ட்டு 100. சரிதானா? அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 40 கிடைக்கும். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8763 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 127 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் 552 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடக்க அந்த ரயில் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கண்டறிக, வினாடிகளில் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ட்ரெயினோட லென்த்து 8763 மீட்டர். இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது வினாடியில் கொடுத்துருக்காங்க, இதுவும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரயில் எடுத்துக்குள்ள வினாடி எல்லாமே வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். டைம் அண்டு டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஸோ இப்போ இதோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் பெர் டைம். டிஸ்டன்ஸு 8763, டைமு 127. இதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். சரிதானா? ஓகே. நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 7 35, 6 41, 2 மீதம் 4, 6 12, 12 4 16, 6 மீதம் 1, 4 6 6, 6 1 7, 762. ஸோ இது கூட 127 கூட்டினோம்னா 9 8 8, 287 வரல, அது 6. சரிதானா? ஓகே. அடுத்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 876லேருந்து 762 சப்ராக்ட் பண்ணோம்னா 4 1 1, 114, இது ஒரு 3. இப்போ 1000 வரணும். சரிதானா? 1270லேருந்து 127 கழிச்சோம் அப்படின்னா 3, இது ஒரு 5, சாரி 6ல் 2 விஷயம் 4 1 1. ஸோ வந்துச்சு 9, 69. ஸோ 69 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஸ்பீடை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு செய்ய போகிறோம்.
8763 ப்ளஸ் 552 டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு. ரெண்டு டிஸ்டன்ஸை கூட்டிட்டு ஸ்பீடோட வேல்யூ 69. இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை அடி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 127 வரும். இதை அடி கொடுத்தோம்னா 690. இதுலேருந்து ஒரு 18 கழிச்சோம்னா சம்திங் 8 தடவை வரும்னு நினைக்கிறேன். 8 27 8 5 135 டைம்ஸ் 135 டைம்ஸ் இன்னொரு தடவை ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிடுவோம். ஸோ 120, இது ஒரு 18, 138 கழிச்சோம் அப்படின்னா 12க்கு 2, இது 1, 10, 10ல் 2 2, 7 3, 8ல் 3 5, 552 கரெக்டாக வருது. 8 தடவை வருது. சரி, இதை மட்டும் அடி கொடுத்தோம்னா நமக்கு 127 தடவை வரப்போகுது. இதையும் சேர்த்து அடி கொடுத்தோம்னா நமக்கு வந்து 8 டைம்ஸ் வரப்போகுது. ரெண்டே ஆட் பண்ணும்போது 135. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரகார் and Ria together invest 10,500 in a business. At the end of the year, out of the total profit 9,000, Prakar's share was 1,200. How much Prakar's investment? ஸோ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,500. சரிதானா? இதில் கிடைக்கக்கூடிய லாபம், மொத்த லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9,000. பிரகாரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னா 1,200. ஸோ இதை அடி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பிரகாரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியும். சரிதானா? 2 0 2 0 கேன்சல் ஆகிட்டு, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு, ஸோ 3 3 அடித்த 4, இது ஒரு 3, இது 3 5 35, 350 × 4 700 1400. ஸோ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 176 சென்டிமீட்டர். அதன் மூலைவிட்டத்தின் நீளம் 18 மீட்டர். அவ்வயலின் சுற்றளவை காண்க. ஒரு செவ்வகம், இந்த செவ்வகத்தோட பரப்பளவு வந்து 176, மூலைவிட்டம் 18, இது லென்த்து, இது பிரெத்து. ஓகேவா? எல்பி வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 176. அப்போ டயாமீட்ரு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டயகோனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 18. டயகோனல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா d² = L² + B². ஓகேவா? அப்போ நம்ம என்ன எடுக்கலாம்னா L + B the whole square = L² + B² + 2AB 2L × B. ஓகேவா? இப்போ L² B² வேல்யூ என்னது, இதை ஸ்கொயர் பண்ணால் அந்த வேல்யூ கிடச்சிட போகுது. 18 ஸ்கொயர் பண்ணால் 324. இந்த 2 × LBயோட வேல்யூ எவ்வளவு, 176. மல்டிப்ளை பண்ணோம்னா 352, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 326 24 ஆட் பண்ணும்போது 6 7 6 676. L + B the whole square. LBயோட வேல்யூ L + Bயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676. ஸோ 26. 625ங்கிறது 25 ஸ்கொயர்டு, 676ங்கிறது 26 ஸ்கொயர்டு. சரிதானா? எல்பியோட மதிப்பு L + Bயோட மதிப்பு 26. சுற்றளவு என்னது, 2 of L + B. அப்போ 52. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8. If 9 power k plus 3 power 2k of -1 equal to 2 power 2/3 bracketல 5 power k plus 1/2 plus 5 power k power -1/2. சரிதானா? ஸோ இதில் கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேவோட வேல்யூவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அதாவது இது 3 power 2k ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி எழுதுகிறேன். அடுத்து ப்ளஸ் 3 power 2k by 3 equal to 2 by 3 5 power k plus 1 by 2 plus 5 power k minus 1 by 2. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஆப்ஷனில் இருந்து உள்ளே போகணும். ஆப்ஷனில் உள்ள ஆன்சர் தூக்கி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் வந்து பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுனாலே போதுமானது. ஒன்று அப்ளை பண்ணுவோமா? 3 power 2 9 வேல்யூ 3 power 2 9 by 3 3 equal to 2 by 3 5 power 3 by 2 plus 5 power 1 by 2. ஸோ ஒரு சீக்வன்ஸாக ஆன்சர் வரல, ஆப்ஷன் 1 கிடையாது. அடுத்து 2 3 power 2 into 5 by 2 plus 3 power 2 into 5 by 2. 2 cancel ஆயிரும், 2 cancel ஆயிரும். 3 power 5 3 power 5 by 3 கிடைக்கும். ஸோ சம்திங் அதை ஒன்று சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 by 4 கிடைக்கும். சரிதானா? இதோட வேல்யூ இது 3 power 5, இதோட வேல்யூ 3 power 4 ஈக்குவல் டு 2 by 3 5 by 2 போட்டோம்னா கேவோட மதிப்பு இங்கே 5 by 2 அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 by 2 3 5 power 3 ப்ளஸ் 5 power 2. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். இது 125, இது ஒரு 25. ஸோ கூட்டினோம்னா 150 2 இன்ட்டு 2 by 3 இன்ட்டு 150ன்னு கிடைக்கும். ஸோ அடி கொடுத்தோம்னா 50 கிடைக்கும். 50 இன்ட்டு 2 100. இங்கே 99 81, இது 3 power 5 81 இன்ட்டு 3 24 சம்திங் எக்ஸ்ட்ரா போகுது. இது வேல்யூ கிடையாது. அடுத்தது தேர்டு, இது 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 2 power 1 by 2 plus 3 2 power 1 by 2 by 3. இதை அடி கொடுத்தோம்னா நமக்கு வந்து 2 கேன்சல் ஆயிரும். 1 ப்ளஸ் இதே அடி கொடுத்தோம்னா 1. இது மேலே போகும்போது 3 கேன்சல் ஆகிடுது. இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதோட மதிப்பு 0ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 2 by 3 5 power k 1 by 2 1 by 2 1 by 2 1 by 2 கூட்டினோம்னா ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 0. ஸோ இதோட மதிப்பு 3 + 1 4. ரைட் ஹேண்ட் சைடு 2 by 3 5 + 1 6. ஸோ அந்த மதிப்பு 6 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு அடி கொடுத்தோம்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 2 4 3 + 1 4 4 ஈக்குவல் டு 4. ஸோ ஆப்ஷன் 1 by 2. ஸோ இது கொஞ்சம் மெத்தட் சுற்றி தான் வரும். நம்ம எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிட்டோம். இஃப் 5x + 2 = 62, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரிதானா? ஸோ இது ஈஸியான மெத்தடு. 5x + 2 = 62. 5x = 60. x = 12. Next question.
குறைகிறது. அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது என்றால் அதே தூரத்தை அதன் ஆரம்ப வேகத்தில் கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கும்? 100 இருந்திருக்கும். ஸோ அடுத்து அதில் 20 குறையுது. 20 குறைஞ்சனா 80. 20% சரியாதானா? 20%. அடுத்து இதில் 20% குறைஞ்சதுன்னா 16 குறையணும். அப்போ 64. அடுத்து இதில் 20% குறைஞ்சதுன்னா 12.8 குறையணும். 10% 6.4 12.8. 12.8னா 2 51.2. 51.2 சரிதானா? 51.2. ஸோ இது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 20% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிதானா? இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரம் ஓடி இருக்கும். அடுத்து 20%, அடுத்து 20% வந்து கவர் ஆகும்போது மொத்தம் 4 மணி நேரம் வந்து கவர் ஆகிருக்கும். சரிதானா? ஓகே. இப்போ ஆட் பண்ணோம்னா 100 + 80 + 64 + 51.2. ஸோ 0.2 1 5 5 5 6 11 11 8 19க்கு 9 இதை 1 2. ஸோ ஓகே. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து 100 சப்ராக்ட் பண்ணலாம். 2.952 ஆன்சர். 2.952 or 52 hours. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஏ மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளின் 60% பெற்றார். வேட்பாளர் பி மீதமுள்ள வாக்குகளை பெற்றார். மொத்த செல்லுபடியாகும் வாக்குகள் 18,600 எனில் அவ்விரு வேட்பாளர்களுக்கும் பெற்ற வாக்குகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. மொத்த செல்லுபடியாகும் வாக்குகள் வந்து 18,600. இதில் வந்து ஏ வந்து 60%. இப்போ பி எவ்வளவு? 40%. ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. 20%. அவ்விரு வேட்பாளர்களுக்கும் பெற்ற வாக்குகளுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாரி, இது 20%. ஸோ அந்த 20% அப்படின்னு சொல்லும்போது இதில் 20/100 போடுங்க. மல்டிப்ளை பண்ணுங்க. 12க்கு 2 ஒரு 0 சேர்த்திங்கன்னா எல்லாமே 2 தான் இருக்கா? ஓகே. 16 1 17. ஸோ இது 1 2 3. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் த அர்த்மெட்டிக் மீன். அர்த்மெட்டிக் மீன்னா கூட்டு சராசரி. எல்லாத்தையும் கூட்டி எத்தனை டிஜிட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். நமக்கு வந்து 3 6 9 டிஜிட் இருக்குது. ஸோ 6 5 11 11 8 19 21 30 35 36 41 45க்கு 5 மீத 4 4 4 5 9 9 4 13 15 24 30 31 40 48 49 495/9. ஸோ அடி கொடுத்தோம்னா 50 45 மறுபடியும் ஒரு 4 இருக்குது 45. ஸோ 55. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் சமமான தரையில் உள்ள ஒரு புள்ளி பியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி ஆகும். கோபுரத்தின் உயரம் 100 மீட்டர் எனில் கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருந்து புள்ளி பிக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க. ஸோ நமக்கு ஒரு சமதளம் சொல்லிட்டாங்க. இந்த சமதளத்திலிருந்து ஒரு புள்ளி பின்னு வச்சு கொடுத்தோம். இந்த பியிலிருந்து ஒரு ஏற்ற கோணம் இந்த இடத்துல உருவாகுது. இது எவ்வளோனா 30 டிகிரி. ஓகேவா?
30 டிகிரி. அடுத்து உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்தோட உயரம் 100 மீட்டர். கோபுரத்தின் உயரம் வந்து 100 மீட்ரு. இப்போ கோபுரத்தோட அடிக்கும் புள்ளி பிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 30 டிகிரினா இது 60 டிகிரி. இது 60 டிகிரி. இது செங்கோணம் முக்கோணம். ஸோ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டு √3. ஸோ √3 ரூலு 1.73 இன்ட்டு 100. √3 இன்ட்டு ஹச். ஸோ 173. ஆப்ஷன் தேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 பேர் 65 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றை 4 நாட்களில் தோண்ட முடியும். 130 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றை 6 நாட்களில் தோண்ட எத்தனை பேர் தேவைப்படுவார்? ஸோ men and days by efficiency. ஸோ 18 பேர் 4 நாளில் 65 அடி தோண்டுவாங்க அப்படின்னா 6 நாட்களில் எக்ஸல் மெம்பர்ஸு 130 அடி தோண்ட எவ்வளோ மெம்பர்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அடி கொடுத்துருவோம். அடி கொடுத்தோம்னா இது 2. ஸோ இதுவும் அடி கொடுத்தோம்னா இது 3. முன்னாங்க 12. 12 இன்ட்டு கிராஸில் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 24. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த அமௌண்ட் ஆஃப் சம் ஆஃப் 5,700 at 10% per annum compound interest compounded in annually 2 years. 2 வருஷத்தில் கூட்டு வட்டியில் 10% வட்டிக்கு 5,700ங்கிறதுக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்கும்? மொத்த அமௌண்ட் எவ்வளோ, தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த தொகை அப்படிங்கும்போது 5,700க்கு முதல்ல 10 வருஷம், முதல் வருஷத்துக்கு 570 ரூபா அப்படிதானே? 570. அடுத்த வருஷத்துக்கு அதே 570 ப்ளஸ் இந்த 570க்கு ஒரு 10%, 57. சரிதானா? இதை ஆட் பண்ணுங்க. 57 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ 7, 14, 19, 9 மீது 1, 11. இது கூட 5,700 ஆட் பண்ணிடணும். ஆப்ஷன் கிடைச்சிடும். 97, 68, 68, 97. ஆப்ஷன் தேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழாய் ஒரு தொட்டியை 7 நிமிடங்களில் நிரப்பக்கூடியது. மற்றொரு குழாய் முழுமையாக நிரம்பிய தொட்டியை 56 நிமிடங்களில் காலி செய்யக்கூடியது. தொட்டி காலியாக இருக்கும்போது 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியின் கால் பகுதியை நிரப்ப எத்தனை நிமிடங்கள் ஆகும்? ஸோ இது 7, இது 56 நிமிஷம். இப்போ மீச்சமா எல்சிஎம் எடுத்தோம்னா 56 தான். 7 49, 8 56, இது 1. சரிதானா? சப்போ இது சப்ராக்ட் பண்ணும். இது -1, இது +8. சப்போ 7. 7ஆல் இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8 மணி நேரம் கிடைக்குமா? ஸோ 8 மணி நேரம் கிடைக்கும். இதோட கால் பகுதி தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த தொட்டி நிரம்புவதற்கான எடுக்கக்கூடிய நேரம் 8 மணி நேரம். பட் நமக்கு வந்து இது கால் பகுதி தான், 1/4 தான். அடி கொடுத்தோம்னா 2. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். R என்பது 9 மற்றும் Q ஆகியவற்றின் 3ஆம் விகிதமாகும். Q என்பது முதல் 3 ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் என்றால் R இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? முதல்ல Q கண்டுபிடிப்போம். Qவோட மதிப்பு முதல் 3 ஒற்றை எண்கள் 1 + 3 + 5. ஸோ 9. இதோட மதிப்பு 9. Qவோட மதிப்பு. இப்போ நமக்கு என்ன தேவை? தேர்டு ப்ரொபோர்ஷனல் தானே? B² by A இதான் ரூலு. B² வந்து 9 × 9, Aவும் 9. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 9 அப்படிங்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் தேர்டு. ஆரோட மதிப்பு ஆப்ஷன் தேர்ட். 2
நிரப்பு கோணங்களின் அளவுகளின் இடையில உள்ள வித்தியாசம் 22 டிகிரி. பெரிய கோணத்தின் அளவை காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பிளஸ் 22 அப்படின்னு சொல்லக்கூடியது 90 டிகிரியா இருக்கும். அதனால 2 கோணத்துக்கான இது வேல்யூஸ். ஸோ இப்போ 2x ஈக்குவல் டு 90 மைனஸ் 22. ஸோ வேல்யூ இது ஒரு 8 68. 2x ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 34. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய கோணம் தான் கிடைக்கும். பிக்கஸ்ட் வேல்யூ x plus 24 2 is equal to